அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப், உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உடனான சந்திப்பை தொடர்ந்து அமெரிக்காவுடன் உறவுகளை கையாளும் போது மலேசியா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று முன்னாள் பிரதமர் மகாதீர் வலியுறுத்தியுள்ளார். ஜெலன்ஸ்கியை வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேற உத்தரவிட்டது அமெரிக்க ராஜதந்திர வரலாற்றில் முதல் முறையாகும் என்று தமது எக்ஸ் இடுகையில் மகாதீர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவம் அமெரிக்க ராஜதந்திரத்தின் மோசமான தன்மையை எடுத்துக் காட்டுகிறது என்று மகாதீர் சுட்டிக்காட்டினார். எனவே அமெரிக்கா உடனான நமது நாட்டின் உறவுகள் குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அவர் பதிவிட்டுள்ளார். ட்ரம்ப் அவரது துணைத் தலைவர் ஜேடி வான்ஸுடன் சேர்ந்து கடந்த வாரம் ஒரு கூட்டத்தில் ஜெலன்ஸ்கியை கடுமையாக சாடினார். வான்ஸ் ஜெலன்ஸ்கியை அமெரிக்காவிற்கு அவமரியாதை செய்ததாக குற்றம் சாட்டினார். அமெரிக்கா வழங்கிய உதவிக்கு நன்றி தெரிவிக்காமல் இருந்ததற்காகவும் அவர் அவரை கேலி செய்தார். முன்னதாக கடந்த நவம்பர் மாதம் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அமெரிக்கா உடனான மலேசியாவின் ராஜதந்திர உறவுகள் வலுவாக இருப்பதாக கூறியது குறிப்பிடத்தக்கது. மத நடைமுறைகளை கேலி செய்வது ஒரு இணக்கமான சமூகத்திற்கு அவசியமான பரஸ்பர மரியாதை மற்றும் புரிதலின் மதிப்புகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகிறது என்று தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்துள்ளார். ஆஸ்ட்ரோவுக்கு சொந்தமான வானொலி நிலையத்தைச் சேர்ந்த 3 தொகுப்பாளர்கள் மத சடங்குகளை கேலி செய்வதை காட்டும் ஒரு வைரல் வீடியோவை குறிப்பிட்டு பேசிய அவர், இது போன்ற செயல்கள் புண்படுத்தும் செயல் மட்டுமல்ல, கலாச்சார மற்றும் மத உணர்திறன் இல்லாததையும் பிரதிபலிக்கின்றன என்று கூறினார். பொது மனப்பான்மையை வடிவமைப்பதில் ஊடகங்கள் குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்கின்றன. மேலும் அவை மலேசியாவின் பன்முக கலாச்சார பாரம்பரியத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். இது போன்ற ஒரு உணர்ச்சியற்ற செயல் தேசிய ஒற்றுமை நிகழ்ச்சி நிரலை முன்னெடுப்பதில் அமைச்சின் இடைவிடாத முயற்சிகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகிறது என்று அவர் குறிப்பிட்டார். இவ்விவகாரத்திற்கு தீர்வு காண்பதில் தகவல் தொடர்புத்துறை அமைச்சின் விரைவான நடவடிக்கைக்காக தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபோமி ஃபாட்சிலுக்கு அவர் தமது பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார். முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்கோப்பின் உடல்நிலை மோசமடைந்ததால் அவரிடம் விசாரணை நடத்துவதை மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைத்துள்ளது. புத்ராஜயாவில் உள்ள ஊழல் தடுப்பு அமைப்பின் தலைமையகத்தில் வாக்குமூலம் அளிக்க முதலில் அழைக்கப்பட்ட இஸ்மாயில் சப்ரி மருத்துவ சான்றிதழை சமர்ப்பித்ததாக MACC வட்டாரம் தெரிவித்துள்ளது. அவரது வாக்குமூலம் மார்ச் 7ஆம் தேதி காலை 10 மணிக்கு MACC தலைமையகத்தில் பதிவு செய்யப்படும் என்று அந்த வட்டாரம் தெரிவித்துள்ளது. நேற்று MACC தலைமை ஆணையர் அசாம்பாக்கி இஸ்மாயில் ஒரு சாட்சியாக அல்ல, சந்தேக நபராக விசாரணைக்கு அழைக்கப்பட்டதாக கூறினார். முன்னதாக இஸ்மாயிலுடன் தொடர்புடைய 4 மூத்த அதிகாரிகள் மீதான விசாரணையில் சுமார் 170 மில்லியன் ரொக்கமும் மில்லியன் கணக்கான ரிங்கிட் மதிப்புள்ள 16 கிலோ தங்க கட்டிகளும் கைப்பற்றப்பட்டதாக MACC தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. பள்ளியில் மீண்டும் மீண்டும் மின்னணு சிகரெட்டுகளை புகைத்தல் அல்லது பயன்படுத்துதல் வழி பிடிபடும் மாணவர்கள் 14 நாட்கள் இடைநீக்கம் அல்லது வெளியேற்றத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளில் வெப் நடவடிக்கையை தடுப்பதில் கல்வி அமைச்சின் உறுதியான நிலைப்பாட்டை இந்த ஒழுங்கு நடவடிக்கை பிரதிபலிக்கிறது என்று கல்வி அமைச்சர் ஃபத்ரினா சீடேக் தெரிவித்துள்ளார். மாணவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பின்னரே கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர்களின் பெற்றோர்கள் ஆலோசனை அமர்வுக்கு அழைக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். பெற்றோருடன் சேர்ந்து ஆலோசனைக்காக அழைக்கப்படுவார்கள். பின்னர் மாணவர் அக்குற்றத்தை மீண்டும் செய்ய மாட்டார் என்று சத்தியம் செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். அவர்கள் விதிகளை மீறி மீண்டும் அதே செயலை செய்தால் பொது தேர்வுகளை தவிர்த்து 14 பள்ளி நாட்களுக்கு பள்ளியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்படலாம் என்று அவர் விளக்கினார். ஓய்வு பெற்ற மூதாட்டி ஒருவர் 60,000 வெள்ளி கடன் பெற விரும்பி ஆன்லைன் மோசடி கும்பலிடம் 1,05,311 வெள்ளியை இழந்துள்ளார். அவசர தேவைக்காக கடன் பெற விரும்பிய அந்த மூதாட்டி கடன் வழங்கும் நிறுவனத்தின் விளம்பரத்தை சமூக வலைதளத்தில் கண்டு கடனுக்கான விண்ணப்பத்தை பதிவு செய்த நிலையில் கடன் தொகையான 60,000 வெள்ளியை பெற முன்பணமாக சில தொகைகளை செலுத்த வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட தரப்பினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். அவரும் சுமார்
5311 வெள்ளி வரையில் பணம் செலுத்தி ஏமாந்ததாக பகாங் மாநில காவல்துறை தலைவர் டதஸ்ரீ யகாயா ஒஸ்மான் தெரிவித்துள்ளார். கடந்த பிப்ரவரி 8ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரையில் 19 வெவ்வேறு வங்கி கணக்குகளுக்கு 35 முறை பண பரிவர்த்தனைகளை செய்துள்ளதாகவும், மொத்த தொகை 1,05,311 வெள்ளியை 61 வயதான அந்த மூதாட்டி இழந்துள்ளதாகவும் டதஸ்ரீ யஹயா ஒஸ்மான் கூறினார். முன்பணத்தை செலுத்தாமல் இருந்ததால் அவரின் அடையாள அட்டையுடன் இருக்கும் புகைப்படத்தை சமூக வலைத்தளங்களில் பரப்பி அவதூறு செய்வதாக மிரட்டப்பட்டதால் மோசடி கும்பல் கேட்ட பணத்தை கொடுத்ததாக பாதிக்கப்பட்ட அந்த முதியவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். நாடாளுமன்ற சேவைகள் மசோதா 2025 இன்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. சட்டம் மற்றும் நிறுவன சீர்திருத்த அமைச்சர் அசாரினா ஒஸ்மான் நேற்று 2வது வாசிப்புக்காக தாக்கல் செய்ததாக கூறினார். இந்த மசோதா 35 நாடாளுமன்ற உறுப்பினர்களால் விவாதிக்கப்பட்ட பின்னர் நிறைவேற்றப்பட்டது. மொத்தம் 148 உறுப்பினர்கள் மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். 57 பேர் வாக்களிக்கவில்லை. 17 பேர் வரவில்லை. பிப்ரவரி 24ஆம் தேதி முதல் வாசிப்புக்காக தாக்கல் செய்யப்பட்ட நாடாளுமன்ற சேவைகள் மசோதா நாடாளுமன்ற சேவையை சிவில் சேவையிலிருந்து ஒரு தனி நிறுவனமாக நிறுவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. நாடாளுமன்ற சேவைகள் சட்டம் 1966 1992 ரத்து செய்யப்பட்டது. நாடாளுமன்றம் பிரதமர் துறையின் கீழ் வைக்கப்பட்டு ஒரு அமைச்சரால் மேற்பார்வையிடப்பட்டது. மலேசியா இந்த சட்டத்தை மீண்டும் அறிமுகப்படுத்துவதன் மூலம் அரசியலமைப்பு ஜனநாயக அமைப்பை வலுப்படுத்த தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கும் என்று அசாலினா கூறினார். நாடாளுமன்றம் நிர்வாகத்திலிருந்து சுயாதீனமாக செயல்படுவதையும் வளர்ந்த நாடுகளின் நடைமுறைகளுக்கு ஏற்ப அதன் பொறுப்புகளை நிறைவேற்றுவதையும் உறுதி செய்வதே இதன் நோக்கம் என்று அசாலினா ஒஸ்மான் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.